நம்முடைய நல்ல சிவன் அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள், தாருங்கள். இசை என்பது திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே. வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே. இசை பயில் ஷடாட்சரம் அதாலே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. இசை பயில் ஷடாட்சரம் அதாலே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்று அருளும் வேல. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்று அருளும் வேல. அசுரர்களை வட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அசுரர்களை வட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக வாய்த்திருக்கிறது. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை ஆகச் சிறந்த முறையில் நேர்த்தியாக ஏற்பாடு செய்து நமக்கு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற தமிழ்நாட்டின் மாண்பமை முதலமைச்சர் பெருமகனாருக்கு இந்த நல்ல நேரத்தில் பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாநாட்டை மிகச் சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பெருமகனார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களையும் மற்றும் பணியாளர்களையும், இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதீனகர்த்த பெருமகனுடைய திருவடிகளையும் பணிவாக வணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, இந்த சிந்தனை அரங்கத்தை மிக நேர்த்தியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எங்கள் சொல் வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன்னால் இங்கே இயல் தமிழ் என்று உரையாற்றி சென்றிருக்கின்ற அருமை சகோதரியார் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற நாடக தமிழ் குறித்த பேராசிரியர் பெருமகனாருக்கும் நேரத்தின் அருமை கருதி வணக்கத்தை தெரிவித்து, முத்தமிழ் புகழ் பாடும் முருகனுடைய அந்த தமிழில் முந்து தமிழ் இசைத்தமிழ் தான் என்பதை நான் இங்கே இசைக்க வந்திருக்கின்றேன், பேச வரவில்லை. இயலை முருகப்பெருமான் ஔவையாரிடத்தில் கேட்டான், ஆனால் இசையை கேட்டான். இசை பாடுகின்ற பொழுதே நம்முடைய இதயத்தில் நுழைந்து நம்முடைய உயிரில் நிலைத்து விடுகின்ற அற்புதமான ஒரு ஊடகம். அருணகிரி பெருமான் புனியதனில் பிரபுவான புகழியின் வித்தகர் போல் அமிர்த கவி தொடை பாட என்றுதான் கேட்டாரை தவிர, அதை நான் இயலாக வழங்க வேண்டும், சொல்லாக வழங்க வேண்டும், இலக்கியமாக வழங்க வேண்டும் என்று கேட்கவில்லை. புனியதனில் பிரபுவான புகழியின் வித்தகர் போல் அமிர்தகவி தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே. மற்றொன்று, ஆடும் பதிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானி சகோதரனே. பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எனவே பேசும் பணியே பணியாய் அருள்வாய் என்றோ,
இயலாக நாடகமாக இருப்பதை எனக்கு வழங்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்தில் வேண்டவில்லை. நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் முருகப்பெருமானிடத்தில் அவர் விண்ணப்பம் வைக்கின்றார். எனவே பாடுதல் என்பது நம்முடைய மரபு. இசைத்தமிழ் இரண்டாவது தமிழ் அல்ல, நடுவில் இருக்கக்கூடிய தமிழ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இயலுக்கும் சந்தமாக தேவைப்படுகிறது, நாடகத்திற்கும் இசையாக தேவைப்படுகிறது. எனவே நடுவில் இருப்பவர் இரண்டு பக்கங்களிலும் எளிமையாக பேச முடியும். எனவே இசைத்தமிழ் இரண்டாவது தமிழ் அல்ல, நடுவாக இருக்கின்ற தமிழ். எனவே இப்படி நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய முக்தி வரை அவனுக்கு இயல் துணை செய்வதில்லை, நாடகம் துணை செய்வதில்லை, இசைதான் துணை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுடைய புகழை நீங்கள் செவ்வியல் இசையாக கேட்க வேண்டுமா? அருணகிரிநாதருடைய திருப்புகழ். அதை இசை இல்லாமல் இயலாக படிக்கவே முடியாது. ஒரே ஒரு திருப்புகழை நான் சொல்லுகிறேன், அதை எனக்கு இயலாக படித்து காட்டுங்கள். எதில் இன்பம் இருக்கிறது, எதில் முருகப்பெருமானுடைய புகழ் வளர்ந்து இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரசத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியில் உட்பட்டது கற்பி திருகுருமுப்பத்துமுவர்க்க தமரரும் அடிபேணி 10 தலைதத்தை கணிதொடுவற்றை கிரிமற்றை பொருதொருவட்ட பகல் விட்டு திகிரியில் இரவாக 10 கிரீடத்தை கடவிய பிச்சை புயல் மிச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சை தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பயிரவிதி கொட்கணிக்கு கழுகுடு கழுதானே திக்கு பணியிட்ட பைரவதிக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்பபுரிக்கு திரிகடகையன போதேன் கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகுகுக்கு குகுகுகு குத்தி புதைவுக்கு பிடியன முது கூங்கை கொட்புற்றனப்பற்ற உணரி வெட்டி பலியிட்ட குலகிரி குத்து படவத்து பொறவல பெருமானே. இத படிச்சா நல்லா இருக்கா, பாடினா நல்லா இருக்கா? படிப்பது இயல், இயலில் வளர்ந்தவர்களை அறிஞர் என்று சொல்லுவோம், இசையில் சாதிப்பவர்களை அருளாளர்கள் என்று சொல்லுவோம். எனவே அறிஞர்கள் அறிஞர்களாக இருப்பார்கள். ஆனால் இசையில் ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர் ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து சொல்லி 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 அழுத்து போயிட்டுனா இசையில சொன்னா இவனுக்கு புரியும் என்று 7ஆம் நூற்றாண்டில் தமிழ் பக்தி இயக்கம் என்ற இயக்கம் கண்டு அதில் இசை வாயிலாக நம்முடைய சமயத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பக்தியை, வழிபாட்டை எதை எடுத்தாலும் இசையிலேயே சொன்னாங்க. இன்று வரை இசைதான் ஆட்சி செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செவ்விசையில நீங்க முருகன் அப்படி நினைச்சீங்கன்னா அப்படியே அந்த அருணகிரிநாதருடைய அந்த திருப்புகழ்ல நம்முடைய இதயம் அப்படியே கரையும். அருமையான ஒரு பாட்டு. அதிரும் கடல் பணிந்து அடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பால பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே. இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாய். எப்படிப்பட்ட தமிழ்! நீங்க பாடல் காதல் புரிவோனே என்று அருணகிரி பெருமான் திருவானைக்கா திருப்புகழில் இறைவன் பாடுகின்ற அந்த காதலுக்கு துணை புரிபவன் என்று குறிப்பிடுகின்றான். இன்னும் ஒரு செய்தியோடு, முருகப்பெருமான் என்று சொன்னால் காவடி சிந்தை மறக்க முடியாது. அழகாக நம்முடைய அருணகிரி பெருமான் தொடங்கிய அந்த காவடி சிந்து பாதிமதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசம்
பாகு கனி மொழியாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. இது அப்படியே தொடர்கிறது. குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி. இப்படி நாட்டுப்புற இசையாக இருந்தாலும் அப்படியே முருகப்பெருமான் மலையில் அப்படி போகும்போது எல்லாம் அந்த காவடியை சுமந்து கொண்டு வரும்போது அந்த கால் வலி தெரியாமல் இருப்பதற்கு இயலை பேசிக் கொண்டிருப்பதில்லை, நாடகத்தை நடித்துக் கொண்டிருப்பதில்லை. காவடி சிந்து என்ற பாடலை பாடிக்கொண்டு போகும் பொழுது எத்தனை மைல் தூரம் நடந்தாலும் அந்த மயில் வாகனனை காணப்போகிறோம் என்கின்ற அந்த நிலையில் அவர்களை அந்த சோர்வு தெரியாமல் அழைத்து செல்வது. எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே அப்பொழுது வரக்கூடியவன் முருகா 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 முருகான்னு கத்திட்டு உள்ள வருவான். உடனே திருப்பி முருகன் ஞாபகம் வந்துடும். அப்ப உட்கார்ந்து பாடும்போது கூட வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் உருகுதடி கிளியே ஊனும் உருகுதடி எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்கும வண்ணனடி கிளியே குமர பெருமானடி கிளியே குமர பெருமானடி என்று அந்த முருகனை நாம் நினைத்து பார்க்கிறோம் இல்லையா? நிறைவாக நம்முடைய நடுவர பெருமகனாரோடு அனுமதியோடு இன்னும் ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கிறேன். இதை நிறைவாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே நாம் வேலும் மயிலும் சேவலை பார்க்கிறோம். ஒரு எளிய மனிதன், இசை தெரியாத மனிதன், ஆனால் அவனுக்கு இயல் தெரியாது, நாடகமும் தெரியாது, சந்தம் தெரியும். முருகப்பெருமானுடைய பக்தர்களோடு சேர்ந்து அவன் பாட வேண்டும் என்று விரும்பினால் கூட அவனுக்கு பாட்டு வரும். எப்படிப்பட்ட பாட்டு? வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை, மனமே நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உனை தொழுது பற்றினீர் உந்தன் திரு பாதமே முருகா பற்றினீர் உந்தன் திரு பாதமே ஓயாது ஒழியாது உன்னாமும் சொல்பவர்க்கு உயர்கதியை தந்திடுவாய் முருகா உயர்கதியை தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இவர் முடிக்கும் போது மனமுண்டு டைம் இல்லைன்னு பாடலாமான்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இன்னும் டைம் கொடுக்கணும்னு தான் தோணுது. மனமுண்டு டைம் இல்லை, என்ன செய்யறது? ஏன்னா இவருக்கு நான் டைம் கொடுத்தேன்னா இவங்களுக்கு அநீதி கொடுத்ததா ஆயிடும் இல்லையா? அவங்களுக்கும் நான் அதே நேரம் கொடுத்துருக்கணும். எல்லாத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நடுங்கினேன். அவர் சொன்னதுல ஒரு செய்தி ஆரம்பிக்கும் போது வசனம் மிக வேற்றி அப்படின்ற திருப்புகள் தொடங்கினார். அதுல ஒரு இடம் நீங்க கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. மனது துயராற்றில் உழலாதே அப்படின்னு வருது. வசனம் அப்படிங்கிறது இயல், டயலாக். எப்பவுமே இயல் துயர்ல கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கறத அவர் சொல்லாம ஆரம்பிச்சார். வசனம் மிக ஏற்றி. வீட்டுல பிரச்சனைக்கு காரணம் என்ன? பொண்டாட்டி பேசுறதுக்கு மேல புருஷன் பேசுறது, புருஷன் பேசுறதுக்கு மேல பொண்டாட்டி பேசுறது. இது ரெண்டையும் விட அந்த நண்டு அதிகமா பேசுது. அப்ப வசனம் துயரத்துல கொண்டு போய் விடும், இசை துயரத்துல இருந்து வெளியே எடுக்கும். அதெல்லாம் விட அவருடைய அணுகுமுறையில நிஜமா சகோதரி பேசின போது நான் பயந்துட்டேன். இயல் அறிஞர்னு சொல்லுவார்கள், இசை பாடினா பாடகர்னு தானே சொல்லுவாங்க, என்ன இருக்குன்னு கேட்டாங்க. வெரி 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 பவர்ஃபுல் கொஸ்டின். ஒரே வார்த்தை, இசை அறிஞர், இயல் சொன்னா அறிஞர் என்று சொல்வார்கள், இசை பாடினால் அருளாளர் என்று சொல்வார்கள். அந்த பியூட்டிஃபுல் டர்ன், எக்ஸலன்ட் டர்ன். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து.